நெஞ்சில் குடியிருக்கும். ஏங்க அவன் ஒழுங்கா ஒரு காலேஜ் கட்டிட்டு போயிருந்தான், சும்மா இருந்தவனு நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, நம்பிக்கை இருந்ததில்லை, சக்தியே இருந்ததில்லை. அப்ப புழுக்க நின்று ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். ஆள போறான் தமிழ சீக்கிரமே நடத்தி காட்டுவாங்க. என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து நான் தொடங்குது. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் உங்களோட உறுதி அளிப்பேன். எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். விஜய் என்னப்பா, விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன். ஆமா, நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைண்டா. இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. போடுறான், தண்ணி கொண்டு வர்றான். மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கான். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா. முடியாதுங்க. எல்லா பணத்தையும் எப்படியும் ஒழுங்கு பண்ணி ரூபோட இல்லாம பண்ணிட்டான். சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க. கோல் போட ட்ரை பண்ணுவோம், அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஒன்று வரும். இந்த தேர்தல் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிக்க போறோம். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கு இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வை இங்க வந்து போடுன்னு சொல்லியா? ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒண்ணு சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திறந்து நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து வர 5 வருஷம் அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். தாவேகா முன்னிலை பெற்று இருக்கிறது. 62 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள 16 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை பெற்று இருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாயி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். சி ஜோசப் விஜய் எனும் நான் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி மொழிகிறேன். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு கொஞ்சம் நான் இங்க எட்டு கோடி பேரு
எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன்.